அரபிக் மட்டன் மந்தி பண்ணலாமா? நான் காமிக்கிற மசாலா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கணும் பவுடராக. அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம நார்மல் கரம் மசாலா போட்டுட்டு அதோட வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி போட்டு வதக்கி வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம இப்போ மட்டனை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆனோடனே இந்த மட்டனோட தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு மட்டனை மட்டும் ஒரு பேனில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேனில் வந்து மட்டனை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியையும் போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சுக்கா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பே லீஃப்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த மட்டனோட மசாலா தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து இது மேலே வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.